Hi, my dear students. Welcome to JTS Math and Info channel. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற தேர்ட் கொஸ்டின். ஸோ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா பவர் -1, அதாவது நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதோட இன்வர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் ஆல்ஃபா மேட்ரிக்ஸை வந்து அவங்க எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இதை நீங்கள் வந்து ஏன்னு சொல்லி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 cos alpha. So இந்த கொடுத்துருக்கிறதுல show that f of alpha power -1 equal to f of minus alpha னா ஃபஸ்ட்டு இன்வர்ஸும் அதோட f of minus alphaவும் ஈக்குவல்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம LHS சைடில் ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ f of alphaவை நம்ம ஏன்னு எடுத்துருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது a இன்வர்ஸ். a இன்வர்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் a எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் a கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். நீங்கள் எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோட சைன் நமக்கு தெரியும் எப்படி கன்சிடர் பண்ணணும்னு. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கிற இந்த சப் மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். 1 0 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ செகண்ட் ஒன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 0. ஸோ இதோட ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலமை லீவ் பண்ணோன்னா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா தான் நமக்கு கிடச்சிருக்கிற சப் மேட்ரிக்ஸ். ஸோ அதை இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூணாவதாக சைன் ஆல்ஃபா இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல், இது கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் லீவ் பண்ணோன்னா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஸோ 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஸோ இது 2x2 டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். சிம்பிளி கிராஸ் மல்டிப்ளை. ஸோ காஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 மைனஸ் 0. ஸோ 0வோட இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணாலும் நமக்கு டோட்டலாகவே இதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ சிம்பிளி நம்ம அதை ஒரு 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதை நம்ம லீவ் பண்ணிடலாம். அண்ட் இங்கேயும் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0, அதுவும் நமக்கு 0 ஆகிடும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ இதோட வேல்யூ நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிருக்கு. பட் திஸ் இஸ் நான் ஜீரோ, ரைட்? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? நான் ஜீரோன்னு கிடச்சிருச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது? 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நெக்ஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தடில் இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2 காலம்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். cos alpha 0 மைனஸ் sin alpha. அடுத்து இந்த ரோவை இந்த காலம் ரிப்பீட் பண்ணுறேன். 0 1 0. ஸோ இதை எழுதின பிறகு ஃபஸ்ட்டு 2 ரோஸை கீழே ரிப்பீட் பண்ணிக்கலாம். cos alpha 0 sin alpha cos alpha 0 0 1 0 0 1. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஷார்ட்கட் மெத்தடில் எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? இக்னோர் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அடுத்து 0 0 0 மைனஸ் 0. நெக்ஸ்ட்டு 0 இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் sin alpha plus sin alpha. Next 0 0. So 0 minus 0. Next cos alpha into cos alpha is cos square alpha. Already minus இருக்கு. இந்த minus நமக்கு plus ஆயிடும். sin alpha into sin alpha sin square alpha. Next வந்து 0 minus 0. Next நமக்கு third row 0 into 0 is 0 minus 1 into sin alpha is sin alpha. Next 0 minus 0. Next cos alpha minus 0.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இஸ் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 0 மைனஸ் 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸ் ஃபார் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. பட் இதை நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸை ரோவைஸ் எழுதியிருக்கோம். ஸோ ரோவைஸ் எழுதணும்னா கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ஸோ தட் இஸ் வாட் யுவர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 அண்ட் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணிட்டோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் 1. ஸோ அதை இங்கே இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 அண்ட் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும், காஸ் ஆல்ஃபா அகெயின் 1/1 வந்து அதே தான் இல்லையா? ஸோ காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? பட் நம்ம ஏ வந்து பிகினிங்கில் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், எஃப் ஆஃப் ஆல்ஃபா பவர் மைனஸ் 1 காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 sin alpha 0 cos alpha வந்துருச்சா? ஸோ ஜஸ்ட் நேம் திஸ் ஒன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் ஆல்ஃபா பவர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட OHS எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ரீப்ளேஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ மைனஸ் ஆல்ஃபா. ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபான்றது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, what is f of alpha givenல cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபான்றப்போ ஆல்ஃபாவை நம்ம நெகட்டிவாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம அடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ஃபாவை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபான்றப்போ we can write மைனஸ் ஆல்ஃபா 0 sin alpha இருந்ததா, ஸோ sin of minus alpha. next 0 1 0 next minus sin alpha இருந்தது, ஸோ minus sin of minus alpha 0 cos alpha வந்து cos of minus alphaன்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, தட்ஸ் நத்திங் பட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அண்ட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே இப்போ அப்ளை பண்ணி இது வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டானா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம் 0. சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு எழுதலாமா? அண்ட் இங்கே சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா. பட் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா மட்டும் வரும். அகெயின் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ஸோ திஸ் வேல்யூ இஸ் பிகம் காஸ் ஆல்ஃபா. ஓகே, நான் இது நீங்கள் 2 நேம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூ கம்பேர் 1 and 2, யூ கெட் த சேம் ஆன்சர். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இங்கேயும் வந்திருக்கான், சாரி இங்கே ஒரு செகண்ட் டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன். 0 1 0 0 1 0 0 1 0 sin alpha 0 cos alpha sin alpha 0 cos alpha. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளோட LHSோட வேல்யூமும் OHSோட வேல்யூ ரெண்டுமே என்ன வந்திருக்கு, ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஸோ ஃப்ரம் 1 and 2 our LHS is equal to OHS, hence proved f of alpha power minus 1 the whole power minus 1 that is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற Q4 கொஸ்டின் இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் நிறைய தடவை சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான், பட் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரே ஒரு விஷயம் ஆடப் ஆகிருக்குன்னா ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 5 3 -1 -2. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும், a square minus 3a minus 7i2 is equal to 0 matrix 2 cross 2 0 matrixனு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு then we can go with a inverse. ஸோ இப்போ a மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஸ்கொயர் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் ஆஃப் த மேட்ரிக்ஸ் a twice இல்லையா? ஸோ அதை நீங்கள் 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3 -1 -2 5 3
minus 1 minus 2. ஸோ மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க நீங்கள் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எரர்ஸ் கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம ரோ பை காலமில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரோ வித் காலம் அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 5s are 25 and minus 1 into 3 is minus 3. இதை ஃபஸ்ட்டு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. and 5 3s are 15, 3 2s are minus 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ first column, minus 1 into 5 is minus 5, minus into minus plus, 1 into 2 2, minus 1 into 3 is minus 3. Now I'm multiplying with second column, 2 2s are 4, minus into minus plus. Okay, so இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 25 minus 3 is 22, 15 வந்து 6 போச்சுன்னா 9, minus 5 plus 2, your answer is minus 3 and this difference is 1. so இது உங்களோட a square ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் minus 3a. ஸோ இதை நீங்கள் minus 3a பண்ணலாம், இல்லைனா நம்ம plus 3a ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் நம்ம இந்த ஸ்கேலார் வேல்யூவை ஏ மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணணும். 5 3 minus 1 minus 2. இந்த 3யை கரஸ்பாண்டிங் ஈச் என்ட்ரிஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒவ்வொரு என்ட்ரிஸோடையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, 3 3s are 9 and 1 into 3 is minus 3, 3 2s are minus 6. ஸோ இது வந்து உங்களோட 3aயோட வேல்யூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 7i2 இருக்கா? ஸோ 7 multiply with identity matrix, it's 2 cross 2, so 1 0 0 1. so this is nothing but 7007. ஸோ இப்போ இந்த 3 ஆன்சர்ஸையும் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டு சால்வ் பண்ணோன்னா நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வருதா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடலாம். 22 மைனஸ் இங்கே ஃபஸ்ட் என்ட்ரிஸ் வந்து 15, இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி minus 7. நெக்ஸ்ட்டு 9 மைனஸ் இங்கே செகண்ட் என்ட்ரி 9 மைனஸ் இங்கே 0. நெக்ஸ்ட் இங்கே minus 3, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 அண்ட் மைனஸ் 0. நெக்ஸ்ட் இங்கே 1, அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 7. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து 0 வரணும். ஸோ இங்கே 2 நெகட்டிவ் இருக்கனால ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா minus 22 வரும். இது plus 22. ஸோ the first value becomes 0 and 9 minus 9 0, minus 3 plus 3 0 and 1 plus 6 7, 7 minus 7 0. ஸோ நம்ம ஒரு 0 மேட்ரிக்ஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து A இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் A இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். இது நம்ம எப்பயும் கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்வல் வேல பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A. 5 3 minus 1 minus 2. ஸோ இது வந்து cross multiply and 5 2s are minus 10 minus 3ன்றப்போ இது நமக்கு plus 3 ஆகிடும் இல்லையா. ஸோ வேல்யூ இஸ் minus 7. ஸோ திஸ் இஸ் நான் ஜீரோ. அப்போ என்ன எக்ஸிஸ்ட் ஆச்சு நமக்கு? A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த ஃபார்முலா A இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? 1 by determinant of A adjoint of A இல்லையா. ஸோ இப்போ இது நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் adjoint of Aக்கு போகலாம். adjoint of A ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கே தெரியும், இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட சைனை ஆல்டர்னேட் பண்ணணும். ஸோ பொசிஷன் சேஞ்ச் பண்ணோன்னா -2 5 இங்கே வரும். இது பாசிட்டிவாக இருக்கனால -3 அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ்ன்றனால இங்கே 1 கொடுத்துருக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் adjoint of A. ஸோ இப்போ நம்ம A இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ A இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் 1 by determinant of A வேல்யூ இஸ் what? -7. ஸோ -7 into -2 -3 1 5. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். நமக்கு நெகட்டிவில் இருக்குது. இது புக் பேக் ஆன்சர் நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கனால நம்ம இது பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணணும்னா we can take minus sign outside. ஒரு மைனஸ் வந்து நம்ம இருக்கிற எல்லா என்ட்ரிலிஸ்ல தான் எடுக்க முடியும், ஒரு ரோ அப்படி எடுக்க முடியாது. அப்போ மைனஸ் வெளியில் வரும்பொழுது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். ஸோ -1 by -7 2 3 -1 -5. ஸோ minus get cancel. Therefore your A inverse answer is 1 by 7 2 3 -1 -5. This is what your A inverse.